கடந்த 2 நாட்களாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடந்தது. இது செய்தி. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பல முதலீட்டாளர்கள் சென்னைக்கு வந்தனர் அப்படிங்கிறது செய்தி. கிட்டத்தட்ட குவிந்தன, கையெழுத்தானது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதுல 26 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரசும் சரி, அரசு சார்ந்த ஊடகமும் அந்த ஆட்சியாளர்களும் சொல்லிக் கொள்றாங்க, பெருமையா பேசுகிறாங்க. இதுவரையும் வந்த முதலீடுகள் என்ன ஆனது? இப்ப கடந்த ஆண்டு நமது முதல்வர் துபாய் போனாங்க. எதற்கு போனாங்க? தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாடு பக்கம் இருக்கிறதுக்காக போனாங்க. தன் குடும்பத்தோடு போனாங்க, ஒரு சுற்றுலா மாரி போனாங்க. தன் மனைவி அழைச்சிட்டு போனாங்க, மகளை அழைச்சிட்டு போனாங்க, மருமகனை அழைச்சிட்டு போனாங்க, மகனையும் அழைச்சிட்டு போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க? எல்லாருடைய முதலீடுகளையும் நாங்கள் பேசணும், துபாயே கொண்டாடிச்சு, உச்ச கலிப்பாவில் எங்களுக்கு வாழ்த்து செய்தி போட்டாங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க அப்படின்லாம் சொல்லி பெருமை பேசிக்கிட்டாங்க. பல நிறுவனங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்தது எத்தனை நிறுவனங்கள்? இதனால் பயனடைந்தவர்கள் எத்தனை பேர்? வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அது தெரியல. என்ன நடந்துச்சு எது அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. நம்ம எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது, யதார்த்தமான சந்தேகம். இவங்க துபாய்க்கு போனதே இவங்க குடும்பம் சார்ந்த உறவுகளுடைய தொழிலை துபாயில பலப்படுத்துறதுக்கு தான் போனதா சந்தேகம் வருது. அதுதான் உண்மையும் கூட. இப்ப பல நாடுகள்ல இருந்து தொழில் தொடங்க வராங்கிறாங்க. அதனால பயன் என்ன? நம்ம மக்களுக்கு பயன் என்ன? அது தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஓலா ஓட்டுறாங்க, எல்லாம் இருக்கு. இதே மாதிரி நம்ம சொந்தமா கார் வச்சிருந்தாலும் ஓட்டுநர் இருந்தாலும் நம்ம ஓலாவுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இருக்குமா? இல்லை சுகி மோட்டா மாரி நம்ம அண்ணன் தம்பிங்க அதில் வேலை பார்த்துட்டு வீடியோட சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு குறைந்த சம்பளத்துக்கு. அதே போல் தொழில் நிறுவனம் தான் வருமா? சந்தேகமாக இருக்கு. இல்லை நம்ம சுங்கச்சாவடி சாலை இருக்கு, நம்மளுக்கு தான் அங்கே மறைச்சு காசு வாங்குறாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? என்ன செய்யுங்க? அது தெளிவாக சொல்லணும்ல. அதை சொல்றது இல்லை. ஏற்கனவே பல கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் வருமா? ஆபத்தான கம்பெனிகள் வருமா? எங்கள் அண்ணன் சீமான் சொல்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம வளமும் நலமும் சார்ந்த தொழிற்சாலை தான் தேவை அப்படிங்கிறாங்க. இங்க எங்க மாம்பழம் விளையுதா, மாம்பழம் விளையிற இடத்துல மாம்பழ தொழிற்சாலை வைக்கணும். அது சீசன்ல ₹1 2 ரூபாய்க்கு இந்த மாம்பழம் மிக குறைந்த விலையில கிடைக்கும். அப்ப அரசே அதை வாங்கி அதை மாம்பழ கூழாக்குனா அதை ஜூஸா அதை கோடை காலத்துல விற்கலாம். அதே மாரி கொண்டு வரணும். அதே மாதிரி தக்காளி நிறைய விளையிற இடத்துல தக்காளிக்கான ஆலைகளை அமைக்கணும். அதுக்குள்ள நம்ம ஊறுகாய் போடுறது, அதுலேருந்து பல மிட்டாய்கள் செய்யறது, அதே போல பல நிறுவனங்களை கொண்டு வரணும். இதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. நிலக்கடலை பயிரிடுறோம், நிலக்கடலையிலிருந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயை வெளி மாநிலத்துக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புற மாரி தொழிற்சாலைகள் வரணும். அதுலேருந்து மிட்டாய் செய்யற மாரி தொழிற்சாலைக்கு வரணும். இதுதான் இந்த மக்களுக்கு தேவை. அதே போல இங்க தேங்காய் நிலைய விளையுது. தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கிறது, உள்நாட்டுக்கு போக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அப்ப இந்த விவசாயிகள் பயன்பெறுவாங்க, இந்த மாவட்ட மக்கள் வளம் பெறுவாங்க. அதே மாரி செய்யணும். அதை விடுத்துட்டு இப்ப நெல் எங்க பார்த்தாலும் பயிரிடுறோம். அதை நெல்லை மதிப்பு கூட்டி அதை வெளிநாடுகளுக்கும் இல்லை மிட்டாய்கள் செய்வதற்கும் இல்லை பிற பொருட்கள், மாவு பொருட்கள் செய்வதற்கும் அரசு அதே மாதிரி ஆலைகள் அமைச்சிச்சுன்னா இங்க உள்ள விவசாயம் செழிப்பாகும், விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி செய்யணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் அந்த கம்பெனியை கொண்டு வரேன், இந்த கம்பெனியை கொண்டு வரேன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க கடற்கரை பகுதி, நீட்டுக்கு கடற்கரை, இங்க மீன்லாம் கிடைக்குது. மீனை என்ன பண்ணணும்? உள்நாட்டு மக்களுக்கு தேவைக்கு போக, வெளிநாட்டுக்கு போக இந்த மீன்ல இருந்து இன்னும் வருவாயை பெருக்கிறதுக்கு அல்லது பதப்படுத்தப்பட்ட கருவாடு, நம்ம மருத்துவ தேவைப்படக்கூடிய மீன் எண்ணெய், இதே போல மீன்ல இருந்து கிடைக்கக்கூடிய மாற்று பொருட்கள், மருத்துவத்துறைக்கு பயன்படக்கூடிய மாத்திரைகளை தயாரிக்கிறது. இதே போல இந்த 10 ரூபா மீனை 50 ரூபாய் ஆக்குறதுக்கு இந்த அரசு நம்மளுக்கு வழிவகை செய்யணும். அதெல்லாம் விடுத்துட்டு நான் பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு வரேன், இதனால தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் பயனடையும் அப்படின்னா எப்படி பயனடையும்? அதான் கேள்விக்குறி. யாரு பயனடைவா? இது கொண்டு வர உங்க குடும்பம் பயனடையும். இதுல கமிஷன் வாங்குவீங்க, இதுல நீங்க அதை முதலீடு பண்ணுவீங்க, இதுல பங்குதாரர் ஆவீங்க. இதுதான் நீங்க செய்வீங்க. எப்படி பயன்பெறும்? இப்ப எங்க நாகை மாவட்டம் இருக்கு. நாகை மாவட்டத்தில் சிபிசிஎல் நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது 500 ஏக்கர்ல ஏற்கனவே இயங்குனுச்சு. அதுல அந்த 500 ஏக்கர்லயே 100 ஏக்கர்ல தான் அந்த ஆலை இருக்கு. மீதி 400 ஏக்கர்ல அப்படியே தரிசா கிடக்கு.
கருவ மண்டி கிடக்கு, பன்னி மேஞ்சி கிடக்கு, பன்னி மேஞ்சிட்டு இருக்கு. சுற்றுப்புறம்லாம் சூழல் வந்து அப்படியே மாசு நிறைஞ்சிருக்கு. 400 ஏக்கர்னு பயன்படாமலே இருக்கு. ஆனா இந்த தமிழக அரசு, நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக ஆன பிறகு என்ன செய்யறாங்க, அந்த ஆலைக்கு கூடுதலா இன்னும் 600 ஏக்கர் நீங்க நிலத்தை கையகப்படுத்திக்கலாம், விவசாய நிலமா இருக்கிறத நீங்க இன்னும் 600 ஏக்கர் நீங்க கையகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அவங்க என்ன பண்றாங்க, அந்த விவசாயிட்ட இருந்து நிலத்தை பறிக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த சிபிசிஎல் நிறுவனம் சொல்லுது, என்ன சொல்லுது இந்த பொதுத்துறை நிறுவனம், இன்னும் 600 ஏக்கர் முதல்வர்கிட்ட கேட்டிருக்கோம், மொத்தம் எவ்வளவு 1700 ஏக்கரு, அது முதலமைச்சர் டேபிள்ல கோப்பு இருக்கு, கையெழுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப 100 ஏக்கர்ல செயல்படுற இந்த சிபிசிஎல் நிறுவனத்துக்கு ஏன் மேற்கொண்டு இன்னும் கூடுதலா 1200 ஏக்கர் ஒதுக்குறீங்க? ஏன் ஒதுக்குறீங்க? கடந்த ஆட்சியில எங்க நாகை மாவட்டத்தை சொன்னாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொன்னாங்க. அது கடந்த ஆட்சி முடிகிற வரை இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, பழைய திட்டங்கள் செயல்படும், இந்த மண்ணை மலராக்கும் திட்டங்கள், புதிய திட்டங்கள் செயல்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிலத்தை கையகப்படுத்த சொல்லிட்டாங்க. அப்ப காக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அடிபட்டு போயிட்டு அதுல இருந்து எடுத்துட்டாங்க திமுக. இப்ப என்ன சொல்றாங்க, எதுக்கு இந்த 1700 ஏக்கரு 200க்கும் மேற்பட்ட பெட்ரோலிய கெமிக்கல் மண்டலமா அமைக்க போறாங்க. அதுல வந்து 200க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வரப்போகுது. அந்த 200க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து 1000க்கும் மேற்பட்ட துணை கம்பெனிகள் வரப்போகுது. கிரீஸ் தயாரிக்கிறவன், ஆயில் தயாரிக்கிறவன், தாறு தயாரிக்கிறவன், பெட்ரோல் தயாரிக்கிறவன், அப்படின்னு பேஸ்ட் தயாரிக்கிறவன், பசை தயாரிக்கிறவன், அப்படி பல நிறுவனங்கள் அது வரப்போகுது. அப்ப பல நிறுவனங்கள் வந்துச்சுன்னா இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் என்ன ஆகும், ஆபத்தான மாவட்டமாயிடும், மலடான மாவட்டமாயிடும். அதான் உண்மை. இந்த மக்களுக்கு உண்மையிலே தேவை தற்சார்பு பொருளாதாரம். எங்கள் அண்ணன் சீமான் சொல்வதை போல இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வந்தா இந்த எங்க மக்கள் நல்லா இருப்பாங்க, ஆர்வமுடன் அதை வாங்கன்னு சொல்லி வரவேற்பாங்க. இதே போல ஒரு ஆபத்தான திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான் நலமா இருக்கும். ஏற்கனவே பல முதலீடுகள் பண்ணி அந்நிய முதலீடுகள் வந்துச்சு. அமெரிக்காவில இருந்து போர்டு நிறுவனம் வந்துச்சு, சென்னையில அந்த நிறுவனம் இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். கடந்த உங்க ஆட்சி காலத்துல தான் அந்த போர்டு நிறுவனம் தமிழ்நாட்டில இருந்து வெளியேறிச்சு. கிட்டத்தட்ட நம்ம உறவுகள் வந்து 2600 பேர் அதுல வந்து நேரடியா அந்த போர்டு நிறுவனத்துல வேலை பார்த்தாங்க. மறைமுகமா ஒரு 40,000 பேர் அந்த போர்டு நிறுவனத்துல வேலை பார்த்தாங்க. அந்த போர்டு நிறுவனத்துக்கு மென்பொருள் பொருட்கள் தயாரித்து கொடுக்குறவங்களா இருக்கட்டும், வாகனம் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், கேண்டீன் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், லாரி சரக்குந்து ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இதே மாதிரி 40,000 நபர்களுக்கு மேல அதுல வேலை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 40,000 குடும்பங்கள் அந்த நிறுவனத்தினால வாழ்ந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணீங்க, ஒரே நாள்ல அதை மூடிட்டீங்க. யார் ஆட்சி காலத்துல? இந்த திராவிட மாடல் அரசு, முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி காலத்துல ஒரே நாள்ல நீங்க மூடிட்டீங்க. இதனால பாதிக்கப்பட்டது யாரு? இந்த 40,000 குடும்பங்கள். இந்த நேரடியா இந்த 2600 நபர்கள் அதுல வேலை பார்த்தாங்க. இந்த 2600 நபர்களுக்கும் இந்த இந்திய அரசுக்கு வரி கட்டுறவங்க, ஆண்டுதோறும் வரி கட்டுறவங்க, இந்திய அரசின் வருமானத்தை பெருக்க முடியுங்க. அவங்க கனவுகளை ஒரே நாள்ல சிதைச்சிட்டீங்க. அவங்க என்ன ஆவாங்க, அவங்க எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த போர்டு நிறுவனம் ஆரம்ப காலத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்கள்ட்ட என்ன கேட்டுச்சு, நீங்க வந்து எந்த பிற தொழிலும் பண்ணக்கூடாது, சுய தொழில் எதுவுமே பண்ணக்கூடாது, ஆங்கிலத்தில் சைடு பிசினஸ். அது எங்க நிறுவனத்தில் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேற தொழில் பண்ணக்கூடாது, நீங்க 60 வயசு வரை இங்கதான் நீங்க வேலை பார்க்கணும், நாங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் உங்களை அனுப்புவோம், எங்களுக்கு கிளைகள் உள்ள எந்த நாட்டுக்கு வேணாலும் உங்களை அனுப்புவோம், இங்க தங்கு தட்டன்னு போகணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, போர்டு நிறுவனம் அமெரிக்கா நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் தொழில் துவங்கி இருக்கு, நம்ம ஆட்சியாளர்கள் அவங்க அதை ஆதரிச்சிருக்காங்க, அப்ப சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற எந்த கனவும் இல்லாம இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு நம்ம இறுதி கால வரையும் நம்ம ஓட்டிடலாம், நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. நீங்க ஒரே நாள்ல அதை முடிச்சு விட்டீங்க. இதெல்லாம் பாதிக்கப்பட்டது யாரு? அவங்க தான். நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம, அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இந்த அந்த அந்த 40,000 பேர் போராடினது வெளி உலகக்கே நீங்க பத்திரிகையில ஊடகத்துல செய்தி ஆகாம நீங்க ஆளுங்கட்சி நீங்க பாத்துக்கிட்டீங்க, அவங்க போராட்டத்தை முடக்கிட்டீங்க. நீங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த 40,000 பேரும் பக்கமே நீ நிக்கல. இந்த போர்டு கம்பெனிக்கார பக்கத்துல நீங்க இந்த ஆட்சியாளர்கள் நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இந்த அரசு அதிகாரமும் அந்த போர்டு கம்பெனி பக்கம் தான் நின்னுச்சு. இதோட மர்மம் என்ன சொல்லுங்க? நீங்க இந்த போர்டு கம்பெனி பக்கம் நிக்க வேண்டிய மர்மம் என்ன?
நீங்க உங்க குடும்பம் அமெரிக்காவில் போர்டு கம்பெனி வழியா பல தொழில்களை நீங்க துவங்குறதுக்கும் நீங்க அடிச்சு பதுக்கி வச்சிருக்க பணத்தை அங்க பதுக்கிறதுக்கும் உங்களுக்கு போர்டு கம்பெனி நிறுவனம் தேவைப்பட்டிருக்கு. இல்லன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம தமிழக மக்கள், நம்மளுக்கு வாக்களித்த மக்கள், இவங்க பக்கம் நீங்க நின்றுப்பீங்க. ஆனா நீங்க உண்மை நேர்மை இல்லாம நீங்க போர்டு கம்பெனி பக்கம் நின்னுட்டீங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டது யாரு? இந்த 40,000 குடும்பங்கள். இந்த 40,000 குடும்பங்கள் மட்டும் தான் பாதிச்சா? இந்த போர்டு கம்பெனி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. எத்தனை லட்சம் அந்த வாகனங்களை உற்பத்தி பண்ணிருக்கு. வாங்கினதுதான் நம்ம தமிழர்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். எல்லாம் வாங்கிட்டே ஆகுது. இன்னைக்கு அதுக்குள்ள உதிரி பாகங்கள் கிடைக்கல. அங்கங்க சந்துக்கு சந்து, பொந்துக்கு பொந்து நிக்குது, தெருவுக்கு தெரு நிக்குது அந்த காரு, போர்டு கார். அவங்களுக்கெல்லாம் நஷ்டம் கொடுக்குறது. அவங்க எல்லாம் கட்டி, எல்லா வரியும் கட்டி, ரோடு வரி கட்டி, எல்லா வரியும் கட்டி தானே வாங்கினாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனி ஏதாவது ஒரு நஷ்டம் கொடுத்துட்டு போயிருக்கணுமா இல்லையா? அதையே நம்பி தன் வாழ்க்கையை தொலைத்த அவங்க 2,600 பேர் உள்ளிட்ட 40,000 பேருக்கும் இந்த போர்டு நிறுவனம் எதுவும் செய்யல. அவங்க வந்து சிந்தாம செதறாம அவங்கள பாதுகாத்து பக்குவப்படுத்தி அவங்கள அழகா இந்த போர்டு கம்பெனியை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதை வந்து வரலாற்று பெரும் துயரத்தை நம்ம தமிழக அரசு செஞ்சுட்டு, அதே போல நீங்க பல முதலீட்டாளர்கள் கொண்டு வந்து, அதே போல அவங்க என்ன பண்ணுவாங்க? வருமானத்தை தான் பார்ப்பாங்க, நம்ம தமிழக மக்களோட நலனை பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க அதே போல ஆகாம நீங்க பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க பல நாடுகளை முதலீடு பண்ண வான்னு கூப்பிடுறீங்களே, நம்ம தமிழ்நாட்டு மக்களை, நம்ம தமிழ்நாட்டு தொழிலதிபர்களை ஏதாவது ஒரு நாட்டுல முதலீடு பண்றதுக்கு நீங்க ஊக்குவிச்சிருக்கீங்களா, அனுமதிச்சிருக்கீங்களா? அது சொல்லுங்க. நன்றி, வணக்கம். காவல்துறை கண்டிக்கின்றோம். காவல்துறை கண்டிக்கின்றோம். வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். காவல்துறை கண்டிக்கின்றோம். தமிழக அரசு தமிழக அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். தமிழக அரசை தமிழக அரசு ஏற்று நடத்து ஏற்று நடத்து. ஓட்டுகளை ஏற்று நடத்து. வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். நேற்று வர தொழிலாளி, இன்னைக்கு நான் ஏமாளி. நிர்வாகமே நிர்வாகமே. காவல்துறை வைத்து அடக்குமுறை செய்யாது. வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். வேலை வேண்டும். வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். வேலை வேண்டும். கண்டிக்கின்றோம். தமிழக அரசு தமிழக அரசு ஏற்று நடத்து ஏற்று நடத்து. தமிழக அரசு கண்டிக்கின்றோம். தடுத்து நிறுத்து. மூடலை தடுத்து நிறுத்து. வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். வேலை வேண்டும். தடுத்து நிறுத்து. தமிழக அரசு மூடலை தடுத்து நிறுத்து. வேண்டும் வேண்டும் வேலை வேண்டும். ஓடு நிர்வாகமே